தர்மபுரம் என்ற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. அது இல்லாம ஒரு மந்திரம் நிறைஞ்ச கிராமமாகவும் இருந்தது. அதே கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. லோகேஷ் அவனோட மனைவி மற்றும் மகனோட ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க. லோகேஷோட மனைவி கோழிகளை மேய்த்து அதோட முட்டையை வித்து லாபம் பார்த்து வாழ்ந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கோழினா ரொம்ப இஷ்டம். லோகேஷ் ஒரு கடுமுறை வாலி. காலையில வேலைக்கு வெட்டி சாயங்காலம் வரைக்கும் உடைப்பாடு மரம் வெட்டி அதை விற்று அவரு குடும்பத்தை அவர் பார்த்துட்டு வந்தாரு. அப்பா, இந்த மந்திர கோயை பற்றி தெரியுமா? அதோட அவங்க பலியாயிட்டாங்கன்னா அந்த பக்கம் நீங்கள் வாடிக்கு போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம மாமா நாகராஜன் கூட பலி ஆகிட்டாரா? ஊரில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. டேய் மகனே, இதெல்லாம் நினச்சி நீ பயப்படாதடா. ஊரில் இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ நம்பி பயப்படாதடா, சரியா? லோகேஷ் எப்பவும் போல வேலைக்கு கிளம்பினான். ஆனால் அவன் மகனை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தான். ஏன்னா அவன் மந்திர கோயை உண்மை நினச்சி ரொம்ப பயப்படுறான். லோகேஷ் அந்த குகையை நோக்கி சென்றான். இன்றைக்கி வேலை செஞ்சது போதும், ரொம்ப களைப்பாக இருக்கு. இந்த குகையில் போய் ஓய்வு எடுப்போம் கொஞ்ச நேரம். நம்ம பையன் சொன்னது உண்மைதான் போல. இதுதான் அந்த மந்திரி குகையாக இருக்கும். அம்மா, இவ்வளோ நேரம் ஆகி அப்பா ஏம்மா ஒன்றும் வீட்டுக்கு வரல? ஒருவேளை அந்த மந்திர குகை இவ்வளோ போயிருப்பாரோ? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும்மா. நீ ஒன்றும் பயப்படாத செல்லம், அப்பாவுக்கு ஒன்றும் இருக்காது. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவார். செல்லம், வீட்டுக்கு போய் கட்டெத்தணும் செல்லம். இவ்வளோ பெரிய பள்ளி வந்திருக்கு, இதை அடிச்சிடல நம்ம. வள்ளி, அப்படி எதுவும் செய்யாத. நான் தான் லோகேஷ். அந்த மந்திரி குகையில் போனேன்னே நான் இப்படி பள்ளியாக மாறிட்டேன். என்னை எப்படியாவது காப்பாற்றுமா? என்னங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம அந்த சாமியார்கிட்ட போகலாம். வணக்கம் சுவாமி. என் வீட்டுக்காரர் அந்த மந்திரி குகையில் போன உடனே பள்ளியாக மாறிட்டாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நான் அவரை பழையபடி மாற்றிடுறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க.